வணக்கம் அண்ட் வெல்கம் டு த யூடியூப் சேனல் டிரைவிங் அசிஸ்டன்ட். இந்த வீடியோவில் ஒரு மேனுவல் காரை எப்படி டிரைவ் பண்ணுறது நம்ம பார்த்து கற்றுக்க போகிறோம். எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி டிரைவிங் பழகிறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். டிரைவிங் பழகணும் அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நீங்கள் எல்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய லேர்னர்ஸ் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிரைவிங் பழகும்போது உங்கள் கூட கம்பல்சரியாக ஒரு லைசன்ஸ் ஹோல்டர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிரைவிங் பழகிற வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிரைவிங் பழகிறதுக்கு எலிஜிபிள். அடுத்தது டிரைவிங் பழகிறதுக்கான என்விரான்மெண்ட். டிரைவிங் பழகிறதுக்கான இடத்த தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். டிரைவிங் பழகும்போது நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்லேயோ இல்லைனா மெயின் ரோட்லேயோ போய் டிரைவிங் பழகுனீங்க அப்படின்னா அதனால மற்றவங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும், உங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் கற்றுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளெயின் கிரவுண்டையோ இல்லைனா புதுசாக போட்ட சைட் அந்த மாதிரியான இடத்தையோ தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆள் நடமாட்டமோ இல்லை டிராஃபிக்கோ இருக்காது. நீங்கள் டிரைவிங் பழகும்போது அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸாக இருக்க முடியும். மேனுவல் காரை டிரைவ் பண்ணுறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங், கியர், பெடல்ஸ். இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸ்டேரிங்கை பற்றி இப்போ நம்ம பிகினிங்கில் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வலது பக்கமோ இடது பக்கமோ காரை திருப்பணும்னா அந்த டைரெக்ஷனில் திருப்பணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸ்டேரிங்கை பிடிக்கிறதுக்கான சரியான பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 9 o'clock 3 o'clock அப்படின்ற இந்த 2 பொசிஷன்லேயும் 2 கையாலையும் பிடிச்சி தான் நம்ம ட்ரைவ் பண்ணணும். அதுதான் ஒரு பாதுகாப்பான முறை, அதுதான் சரியான முறை. பட் நீங்கள் ஆரம்பத்தில் டிரைவிங் பழகும்போது நீங்கள் கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட்டில் திருப்பாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வலது கையால் மட்டும் இப்படி ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இடது கையால் கியர் ஷிஃப்டிங் பண்ணி பழகிக்கலாம். ஏபிசி பெடல்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏனா ஆக்சிலேட்டர், பீனா பிரேக், சீனா கிளச். இதில் ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் நம்ம வலது காலால் கண்ட்ரோல் பண்ணணும், இடது காலால் கிளச்சை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணணும். கியர், இன்றைக்கி நம்ம டிரைவிங் பழக போகிற கார் ஆல்டோ K10. இது ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார். இதில் 5 கியர், ரிவர்ஸ் கியர், அது இல்லாமல் ஒரு நியூட்ரல் பொசிஷன் இருக்குது. இந்த 5 கியரையும் ரிவர்ஸ் கியரையும் இந்த கியரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். பட் இந்த நியூட்ரல் பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3வது கியருக்கும் 4வது கியருக்கும் நடுவில் இந்த இடத்துல நியூட்ரல் பொசிஷன் இருக்குது. இந்த நியூட்ரல் பொசிஷனை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம ஒவ்வொரு கியராக ஷிஃப்ட் பண்ணுவோம். கியர் ஷிஃப்டிங் பண்ணும்போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கியர்லேருந்து எந்த கியருக்கு போனீங்கனாலும் சரி கிளச்சை ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் கியர் ஷிஃப்டிங் பண்ணணும். இப்போது நம்ம கிளச்சை ஃபுல்லாக புஷ் பண்ணியாச்சு. இப்போ நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. நியூட்ரல் பொசிஷனில் இருக்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, இப்படி லெஃப்ட் ரைட்டில் தள்ளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக மூவ் ஆகும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கியரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் ஃபுல்லாக மூவ் ஆகாது. இப்போ நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட் கியர் போடலாம். ஃபஸ்ட் கியர் போடுறதுக்கு நீங்கள் இடது பக்கம் தள்ளி முன்னாடி தள்ளினீங்கன்னா ஃபஸ்ட் கியர், இடது பக்கம் தள்ளி பிடிச்சிட்டே நேராக பின்னாடி வந்தீங்கன்னா செகண்ட் கியர், அதுக்கப்புறம் முன்னாடி தள்ளி விட்டிங்கன்னா நியூட்ரல் பொசிஷனில் வந்துடும். அங்கேருந்து நேராக முன்னாடி தள்ளினீங்கன்னா தேர்டு கியர், அதுக்கப்புறம் நேராக பின்னாடி ஃபோர்த்து கியர், நியூட்ரல் பொசிஷன். வலது பக்கம் தள்ளி முன்னாடி தள்ளினீங்கன்னா ஃபிஃப்த்து கியர், அதுக்கப்புறம் நியூட்ரல் பொசிஷன். ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு நீங்கள் வலது பக்கம் தள்ளி பின்னாடி இழுக்கணும். பட் ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்போயுமே ரிவர்ஸ் கியர் போட ட்ரை பண்ணக்கூடாது. இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆயிரும். வெஹிக்கிள் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நின்னதுக்கு அப்புறமா தான் ரிவர்ஸ் கியர் போடணும். காரில் ஏறணுன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டேரிங்கையோ இல்லை பெடல்ஸையோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த காரில் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே முன்னாடி ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த லிவரை புல் பண்ணிவிட்டு நம்ம சீட்டை இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த நாபை நம்ம புல் பண்ணிவிட்டு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ரொம்ப சாய்வாக சீட்டை வைக்காதீங்க. கொஞ்சம் நேராக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு போனட் கிளியராக தெரியும். அடுத்ததாக ரியர் வியூ மிரர்ஸ். இந்த லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த 3 ரியர் வியூ மிரர்ஸையும் நம்ம பேக் சைடு தெளிவாக தெரியற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அவுட்டர் ரியர் வியூ மிரர்ஸை கொஞ்சம் ஒரு 10% கார் தெரியற மாதிரியும் மீதி வெளிப்பக்கம் தெரியற மாதிரியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்ததாக சீட் பெல்ட்.
சீட் பெல்ட் வந்து கம்பல்சரி. நீங்கள் எந்த காரை ஓட்டுனீங்கனாலும் சரி சீட் பெல்ட் போட்டுட்டு தான் ஓட்டணும். டிரைவிங் பழக ஆரம்பிக்கும் போது இருந்தே சீட் பெல்ட் போட்டுட்டு டிரைவ் பண்ண பழகுங்க. அடுத்ததாக கீ இன்சர்ட் பண்ணி கார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கீயை இன்சர்ட் பண்ணிடலாம். கீயை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேரிங் அன்லாக் பண்ணுவீங்க. ஸ்டேரிங் அன்லாக் பண்ணும்போது இன்கேஸ் ஸ்டேரிங் வந்து லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். லேசாக அப்படி ஸ்டீரிங்கை லெஃப்ட் ரைட்டில் திருப்பிட்டு அன்லாக் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆயிரும். அடுத்து ரெண்டாவது பொசிஷன் ஆன் பொசிஷன். ஆனில் வந்து உங்கள் ஆக்சசரிஸ் எல்லாம் ஆன் ஆயிரும். அதுக்கடுத்து மூணாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும், செக் பண்ணணும். காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் வந்து நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டில் தள்ளி பார்த்தீங்கன்னா கியர் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகணும். இப்போ வந்து நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்குது, செக் பண்ணியாச்சு. அடுத்ததாக கிளச்சை வந்து ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டு தான் நம்ம காரை எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கார்ஸ் வந்து கிளச்சை புஷ் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைனாலும் பை மிஸ்டேக் நீங்கள் ஏதாவது ஒரு கியரில் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் செல்ஃப் மோட்டார் டேமேஜ் ஆகிறக்கோ இல்லைனா வந்து கார் வந்து சடனாக முன்னாடி போகிறக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிளச்சை புஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு செகண்ட் நீங்கள் இந்த கீயை வந்து இப்படி புஷ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே அதிகமாக நம்ம புஷ் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ வந்து கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம கிளச்சை ஃபுல்லாக புஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டுடலாம். இடது பக்கம் தள்ளி முன்னாடி தள்ளோம்னா ஃபஸ்ட் கியர். அதுக்கடுத்து ஹேண்ட் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி லேசாக மேலே இழுத்துட்டு இந்த பட்டனை ஃபுல்லாக அமுத்தி ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் நீங்கள் டிரைவிங் பழகும்போது வெறும் கால்லையே டிரைவிங் பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பைட்டிங் பாயிண்ட்டெல்லாம் கரெக்டாக ஃபீல் ஆகும். ரெண்டாவது ஆக்சிலேட்டர் கொடுத்து வெஹிக்கிளை மூவ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளச்சை மட்டும் மெதுவாக ரிலீஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபஸ்ட் கியரில் வந்து வெஹிக்கிள் மூவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் மெதுவாக காலை வந்து கிளச்சிலிருந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் டக்குன்னு எடுத்திங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். மெதுவாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகிறத ஃபீல் பண்ண முடியும். அதுதான் பைட்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து கார் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக கிளச்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா கார் வந்து ஸ்பீடாக போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆக்சிலேட்டரை விட்டுட்டு கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேம் கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். இப்போது காரை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டரை விட்டுறணும். அதுக்கப்புறம் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா கார் வந்து நின்றுடும். ஸ்டார்டிங்கில் வந்து சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிரேக் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளச்சை பிடிங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சி நியூட்ரல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பிடிங்க. இந்த மாதிரி எந்த டவுட்டும் வேணாம். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு 40-50 கிலோமீட்டர் வேகத்துக்கு அதிகமாக ஓட்ட போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை பிடிங்க, அவ்வளோதான். டிரைவிங் பழக ஆரம்பித்த முதல் நாள்லேயே நம்ம எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு டிரைவர் ஆகிட முடியாது. பட் சில எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ஆரம்பத்தில் வரக்கூடிய தவறுகளை, அதாவது நீங்கள் கியர் போடும்போது ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டில் திருப்புறது, இல்லைனா ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணும்போது ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்த்திடவோ இல்லைனா சீக்கிரமாக சரி செஞ்சுக்கவோ முடியும். அது என்ன எக்ஸசைஸ், எப்படியான ப்ராக்டிஸ் அப்படின்றதையெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி டிரைவிங்.